நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு ரீசேல் பிளாட் பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த பிளாட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட்டா வந்துட்டு சரவணம்பட்டி பக்கத்துல அத்திப்பாளையம்னு ஒரு வில்லேஜ்லீங்க ரங்கநாதர் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்லயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. பஸ் ரூட் வந்துட்டு அடிக்கடி பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குதுங்க இந்த ரூட்ல. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மேட்டுப்பாளையம் ரோடுக்கும் சத்தி ரோடுக்கும் கனெக்டிவிட்டி ரோடுங்க. அதாவது துடியலூர்ல இருந்து கோவில்பாளையம் வர ரோட்லயே வந்துட்டு நீங்க இதுக்கு வரலாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாதர் காலேஜ் தான் வந்து லேண்ட்மார்க்குங்க. ஸோ இந்த காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பிளாட்டு. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.2 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாங்க இது வந்துட்டு. இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 போட்ட லேஅவுட்டுங்க. டிடிசிபி அப்ரூவ்டுங்க. டிடிசிபி நம்பர் வந்து 92/2021ங்க. ஸோ அந்த டைமில் போட்ட லேஅவுட் வந்துட்டு அப்போ வாங்கின கஸ்டமர் வந்து இப்போ வந்து ரீசேல் கொடுக்குறோம் அப்படிங்க. சுபகணேஷ் ரெசிடென்சி அப்படின்ற நேமில் வந்துட்டு இந்த லேஅவுட் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 120 பிளாட்ஸாக வந்து பிரிச்சிருந்தோம். phase 1 phase 2ங்க. ஸோ phase 2ல தான் வந்து இந்த பிளாட்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 150 மீட்டர்லேயே வந்துட்டு இந்த பிளாட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாங்க. ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வித் வந்துட்டு 30 அடி ரோடுங்க. ஸோ ரோட்டோட ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லேஅவுட்டை சுற்றியுமே வந்து காம்பவுண்ட் வால் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்ல ஆர்ச் இருக்குதுங்க. பைப்லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க. உள்ள 3 phase EB கனெக்ஷன் வந்துருச்சுங்க. வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இந்த லேஅவுட்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடுங்களுக்கு விட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கூடிய வந்துட்டாங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிசியேஷனுமே வந்துட்டு இங்கே சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்க்க போகிற பிளாட் வந்து phase 2ல 37 பிளாட்டுங்க. ஸோ இந்த பிளாட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி அகலம் வருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீளம் வந்துட்டு 68 அடி வருதுங்க. டோட்டலாக வந்து ஒரு 6.2 சென்ட்ஸ் வருங்க. இது வந்து நார்த் ஃபேசிங் சைட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கின கஸ்டமர் வந்து இப்போ ரீசேல் கொடுக்குற அப்படிங்க. இப்போ சென்ட்டோட ப்ரைஸ் வந்து 12.5 lakhsங்க. ஸோ இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் கூட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி டெவலப்டு லேஅவுட்டாக இருக்கணும். சுற்றியுமே வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது அந்த லேஅவுட்குள்ளே அந்த பிளாட்டை சுற்றியுமே வந்து கம்ப்ளீட்டாக வீடுங்காய் கூடிய வந்துருக்கணும். ஸோ அங்கே வந்து வாட்டர் லைன் கனெக்ஷன், இபி கனெக்ஷன், எவ்ரிதிங் வந்துட்டு அவைலபிள் இருக்கணும். ஆன் ரோடாக இருக்கணும், பஸ் அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளாட் வந்து 100% வந்து சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வாங்கி ஒரு வில்லா டைப் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாங்க. இல்லை கட்டி வாடகைக்கு விட்டிங்கனாலுமே வந்துட்டு சூப்பரான ரெண்டல் இன்கம் இங்கே வருங்க. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் இருக்கிறதுனால ரெண்டல் இன்கம் ஆல்சோ இங்கே வந்துட்டு நல்ல ஒரு ரெண்டலுக்கு வந்து ஒரு நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க. இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒய்டான தார் ரோடுங்க. ஸோ ஒய்டான ரோடில் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு சேம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹெவி வெஹிக்கிளே வந்துட்டு கிராஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு ரோடு வந்து ஒய்டான ரோடுங்க இந்த லேஅவுட்குள்ள. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ள பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளாட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சூட்டபுளாக இருக்குங்க. இந்த பிளாட்டினோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 40க்கு 68ங்க. டோட்டலாக 6.2 சென்ட்ஸ் வருதுங்க. 12.5 lakhs பெர் சென்ட்டுங்க. ஸோ இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளாட்ஸோட டீடைல்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஏதாவது ரீசேல் பிளாட் ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ரைஸில் வருது அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேங்க சத்தி ரோடு தான் வந்து மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சரவணம்பட்டி ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.5 lakhsலேருந்து நம்ம வந்து பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்குறோங்க. கோவில்பாளையம் ஏரியாலையும் மினிமம் வந்துட்டு 4.1 lakhsலேருந்து நம்ம வந்து பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ சத்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம்லேருந்து நமக்கு வந்து அன்னூர் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க, அவங்க வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க, அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, இல்லை NRI இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட நம்பர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பற்றின டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி அந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் போகுது எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து நம்ம புக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ டேரெக்டாக அவங்க வந்து பேங்க் லோன்லேருந்து எல்லாமே வந்துட்டு அங்கேருந்தே த்ரூ பண்ணிக்கலாங்க. ஸோ டேரெக்டாக அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்தால் போதுங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ரிலீஸ் சந்திக்கலாம்.